40, 50 வயசுக்காரங்களாலே எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, ஒன்றும் முடியல, என் உடம்பு சோர்ந்து போச்சு, என்னால் வேலைக்கு போக முடியல, ஒரு பொருளை தூக்க முடியல, அந்த இது எடுத்து என்னால் வைக்க முடியல அப்படின்னு 1008 பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அது உண்மையாக பிரச்சனையாக இருக்குதா என்னன்னு தெரியல. கொரோனாவுக்கு அப்புறம் மனிதனுடைய அந்த உடல்நிலையே பலவிதமாக மாறிப்போச்சு. அதான் உண்மை. ஆனால் ஒரு 90 வயசில் ஒரு பாட்டி தான் உழைச்சி தான் சாப்பிட்ணும், தான் தொலையில் சுமந்து தான் அதை விற்று தான் கால் வயிறு கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்குதுல்ல, அந்த வைராக்கியம் தான் மனிதனை கையை நீட்டி கொண்டு போகிறது கிடையாது. கையை நீட்டினா ஒன்றும் இல்லை, பிச்சை எடுக்கிறது தான் யாசகம் பெறுறது. எந்த நிலைக்கு நாங்கள் போனாலும் கையை நீட்டி யாசகம் பெற மாட்டோம் அப்படின்னு வைராக்கியமான மனிதர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிச்சை எடுத்து தான் ஒரு ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா போடா அப்படின்ற குணம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. வேறு வழி இல்லை அப்படின்போது என்ன ஆகிறது? மனிதனுக்கு நம்பிக்கை இழக்கும் போது, இல்லை அவனுடைய உடல் பலவீனமாகுது, அவன் மனம் பலவீனமாகும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவரை நம்பி அடுத்தவரிடம் உடன்பட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். இல்லைன்னா தன்மானத்தை இழந்து அம்மா தாயை கொடுங்க வேறு வழி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு இருக்காங்க. அது ஒன்றும் தப்பும் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு 90 வயசுன்ற போது பாருங்கள், ஒரு நிஜத்தில் நடந்த சம்பவம் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த காலகட்டத்தில் நடந்துன்னு நான் சொல்கிறேன். இடம் நான் சொல்லிடுறேன். கரூர் மாவட்டம் பூகலூர் பக்கத்தில் தோட்டக்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் என்னன்னா நான் சொல்லிடுறேன். கொரோனாவுக்கு பிறகு இந்த சம்பவம் வெளியே வந்தது. ஒரு பெரிய இதுவெல்லாம் கிடையாது. இந்த தோட்டக்குறிச்சி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பாட்டி அம்மா இந்த பழம்லாம் உதிரி பழம் இருக்குல்ல, வாழைப்பழம், அதாவது சீப்பாக இல்லாமல் உதிர்ந்து போன பழம், அதை ஊருங்களில் கூறு கட்டி வச்சு விற்பாங்க. இப்போலாம் கூறு கட்டி விற்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்களாம் படிக்கிற காலத்தில் பச்சை வாழைப்பழம் இப்போ பெரிய ஃபேமஸ். இப்போ தான் நிறைய வந்துருச்சு. நிறைய இந்த ஒட்டு வகை வாழைப்பழங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போ என்னென்னா பச்சை வாழைப்பழம், இந்த மஞ்சள் வாழைப்பழம், இந்த நாட்டுப்பழம், பூவம்பழம்வாங்க. அப்போ பச்சை வாழைப்பழம் புதுசு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூரா அது இதெல்லாம் வந்துடுது. அப்போ அந்த கூறு கட்டி தான் வச்சுருப்பாங்க. ஊரில் வர ஜனங்கள்லாம் அந்த கூரை வாங்கிக்கின்னு தான் போவாங்க. அதில் என்னென்னா இந்த கொஞ்சம் பகுதி கொஞ்சம் ஒரு மாதிரி நலிஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் இதுவாகி போயிருக்கும், தோல் கருத்து போயிருக்கும். ஆனால் ருசி பிரமாதமாக இருக்கும். சில பேர் அந்த கூறு கட்டின வாங்குறதெல்லாம் தயங்குவாங்க. அப்படி அந்த உதிர்ந்து போன பழங்கள் அது என்னன்னா, இந்த தார் எடுக்கும்போது, வாழை மண்டியிலேருந்து தார் எடுக்கும்போது பழம் உதிர்ந்து போதில்ல, அதை வரைக்கும் வாங்கிட்டு கம்மி ரேட்டுக்கு விற்பாங்க. அப்படி ஒரு 90 வயசு பாட்டி தன் தலையில் கூடையில் அந்த வாழைப்பழங்களை அடிக்கின்னு அந்த ஊரில் எப்படி வியாபாரம் தேனடை மாதிரி இருக்கும் பழம், சும்மா தேன் மாதிரி இருக்கும், இயற்கையாக வந்தது, தித்திக்கும், கல்கண்டு மாதிரி இருக்கும். இதுதான் வியாபாரம். இதுதான் நம்ம சொல்லும் போதே வாங்கி சாப்பிடணும்னு தோணும் இல்லை? அப்படி அந்த பழத்தை தெரு தெருவாக கூவி 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 விற்று என்ன ஒரு பெரியதுன்னா, அந்த தோட்டக்குறிச்சி பூகலூர் பகுதியில் அதிக வாழை மரங்கள் உள்ள ஏரியா. ஒவ்வொரு வீட்டுக்கும் 4-5 வாழை மரம் வச்சுருப்பாங்க சாதாரணமாகவே. அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே போய் வாழைப்பழம் விற்றா எப்படி வாங்குவாங்க? அதை மீறி அந்த பாட்டி சொல்கிற ஒரு விஷயம், ஒருத்தர் போய் கேட்குறாரு, இதை பார்த்துட்டு, என்ன வயசு பாட்டி உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, என்ன தான் வயசாகுது அப்படின்னு, 90 வயசாகுது அப்படின்னு. இந்த பழம் இந்த ஊர் பூரா தான் வாழைப்பழமாக இருக்குது, அவ்வளோ வாழை மண்டிங்க இருக்குது, இதை வாங்கி சாப்பிடுவாங்களா, உங்களுக்கு விற்குதா அப்படின்னு கேட்குறாங்க. குறைஞ்ச விலைக்கு தான்பா கொடுக்குறேன், ஒரு நாள் விற்கும், ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஒரு நாள் வாழைப்பழம் விற்றுரும், ஒரு நாள் வாழைப்பழம் விற்காமலே போயிடும், ஒரு நாள் பாதி விற்கும் பாதி இல்லாமல் போயிடும். அந்த நேரம் நான் சோறாக்க மாட்டேன், இந்த பொழுதன்னைக்கு இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டே இது பண்ணிட்டோம், உடம்பு ஒத்துக்காதானா அதெல்லாம் உடம்புலாம் சரியாக போயிடுச்சு. அப்போ எதுக்கு நீ ஒண்டி கட்டி அதை விற்கிற அப்படின் போது தான் அந்த பாட்டி கண்ணீர் மல்க சொல்கிற கதை ஒரு நிஜமான கதை. எங்கள் வீட்டுக்கார மாதிரி ஒருத்தர் என்னை அப்படி தாங்குன்னு தாங்கின ஆள் கிடையாது அந்த காலத்திலேயே. அப்படி என்னை சுகமாக வச்சுருந்தார். இந்த ஊர் தான் நான் வாக்கப்பட்டு வந்த ஊர், இந்த ஊரில் தான் என்னை கட்டி கொடுத்தாங்க, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு.
அவங்களுக்கு வந்து வாழைத்தோப்பு இருந்தது, வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், வாழை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், விவசாயமும் பண்ணிகிட்டு இருந்தார். எப்போவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டார். 5 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 5 பிள்ளைங்களுக்கும் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் செஞ்சு முடித்து என் கணவர் வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. அது வரைக்கும் என்ன வாழ்க்கைன்னு எனக்கு தெரியாது. வந்து அப்படி ஒரு பெரிய கஷ்டமான வாழ்க்கையை என் கணவர் கொடுக்கவே இல்லை. அந்த பிள்ளைங்களை கூட அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு நல்லது கெட்டது, சீக்கு, பள்ளிக்கூடம் சேர்க்கறது, வேலைக்கு அனுப்புறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு என்னன்னே தெரியாது வெளி உலகமே. அவருடைய அந்த திடீர் மரணம் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக மாறிச்சு. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. 2 பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதே ஊரில் இருக்காங்க. 3 பொண்ணுங்களை பக்கத்தில் ஊரில் கொடுத்தாச்சு. அது அடுத்து என் வாழ்க்கை என்னன்னு போது ஒரு பிள்ளை வீட்டில் போய் நான் இருந்தேன். நான் ஒரு வாரம் நல்லா சோறு போட்டாங்க. 8வது நாள்லேருந்து தட்டு இப்படி தள்ளி விட்டாங்க. 9வது நாள் வந்து மருமக வந்து மூஞ்ச சுழிச்சா. 10வது நாள் பேரப்பிள்ளை வந்து தட்டை எடுத்தாந்து வச்சான். 11வது நாள் வந்து எம்மா கொஞ்சம் சுடுத்தண்ணி வச்சு கொடுமான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேஸும் இல்லை, அடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் வந்தது. அடுத்தடுத்து மரியாதை மாற ஆரம்பிச்சுது. வந்து எவர் சில்வர் தட்டு அலுமினிய தட்டாக மாறிச்சு. நடுவீட்டில் ஹாலில் உட்கார வச்சு சோறு போட்டவங்க வாசலில் வச்சு சோறு போட ஆரம்பித்தாங்க. அடடா, இதை நாம் எதிர்பார்க்கலையே. இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம கணவன் வந்து கொடுக்கலையே. நம்மளை வந்து ராஜாத்தி மாதிரி தானே வச்சுருந்தான் அந்த ஆள். இது என்ன புதுசாக இருக்குது. மகன் குனிஞ்சாத மாதிரி அவன் போய்க்கினே இருப்பான், கண்டும் காணாத மாதிரி போயிட்டு இருப்பான். அவன் காது படவே அவன் பொண்டாட்டி வந்து என்னை கண்ணாமண்ணான்னு திட்டுவா. வேறு வழியே இல்லை, அவன் சூழ்நிலை அப்படி. பேர பிள்ளைங்க வந்து உன்னை தான் அம்மா திட்டுதுன்னு தெரியும் ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கண்ணீர் தான் வரும். இப்படி ஒரு மானங்கட்ட கஞ்சி நம்ம குடிக்கணுமா? இப்படி ஒரு கேவலமான சோறு நம்ம தின்னோமா? அப்படின்னோடனே இன்னொரு பையன், நீ வாமா நான் உன்னை வச்சுக்கிறேன், நான் என்னம்மா பெரிய இது, அவன் என்ன பார்த்துக்கிறது, அவன் என்ன இது பண்ணுறது, நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 10 நாள் என் காதில் இருக்கிற கம்பலை கழட்டுற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் கம்பல் அவன் கைக்கு போன உடனே அதையே இவ பண்ணதை விட 2 மடங்கு அவன் மருமக பண்ண ஆரம்பித்தான். அவங்க எல்லாம் சுடசோறு சாப்பிட ஆரம்பித்தா. எனக்கு நேற்று பழுது எடுத்துன்னு வந்து போட ஆரம்பித்தா. எனக்கு சளி தொல்லம்மா, எனக்கு ஈஸ்னோபிலியா இருக்குது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் பழுது துண்ணு வளர்ந்த ஆள் தானே நீ, துண்ணு பசங்கள்லாம் பழுது துண்ணு வளர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவாக ஆரம்பிச்சது. வந்து நல்ல வெய்ய காலத்தில் புழுக்கத்தில் எடுத்து போய் என்னை படுக்க வச்சாங்க. அவங்க ஃபேன் கீழே படுத்துப்பாங்க. அவங்க வந்து மீன் குழம்பு தெரியாமல் எடுத்து போய் சாப்பிடுவாங்க. அது உண்டு வீடுங்களில். வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் வாசனை வராத அளவுக்குலாம் வந்து டெக்னிக்கெல்லாம் பண்ணுவாங்க. வந்து உப்பு போட்டால் வாசனை வரும்னுவாங்க. வந்து அது சில டெக்னிக்கான வேலைலாம் பண்ணுவாங்க. இப்படிலாம் எனக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஓரளவுக்கு மானங்கட்ட சோறு தான், ஆனால் கொஞ்சமாவது மானம் இருந்தது. இங்கே சுத்தமாக மானமே இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா நம்ம அப்படின்னு 3 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களும் எனக்கு பெருசாக கண்டுக்கல. அதுங்களே எல்லாம் கூட்டு குடும்பத்தில் மாமியாரும் மச்சனை அப்படின்னு நாத்தனார் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவங்கள வந்து இங்கே வந்து நாங்களே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ வந்து நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு வாய் விட்டு அவங்க சொல்லிட்டாங்க. போடா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நான் ஒரு நிலைமைக்கு வரல. வாழ்ந்து காட்டுவோம், முடியாதானே? எங்கள் வீட்டுக்காரர் கற்றுக் கொடுத்தது அதுதான். எவ்வளோ காணாலும் சரி, வந்து நம்ம வாழ்ந்துருவோம், நம்ம சொந்த காலில் வாழ்வோம் அப்படின்ட்டு தான் நானாக போய் ஒரு வீடு, ஒரு குடிசைக்கு போயிட்டு கேட்டேன். நான் 100 ரூபா கொடகுலி கேட்டாங்க வாடகை. அங்கே போய் அந்த 100 ரூபா வாடகை கொடுத்தேன். என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். சுற்றி வாழை மரம் தான் இங்கே இருக்குது. போய் மண்டியில் போய் நிற்பேன். உதிர்ந்த வாழைப்பழம்லாம் வரும், அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வைப்பேன். அது ஒரு எடை போட்டு ஒரு ரேட்டை சொல்லுவான். அதை கொண்டு வந்து அடுக்கி வச்சு அதில் தரம் பிரித்து கொஞ்சம் அழுகுனது, கொஞ்சம் வாடி போனது, நல்லா இருக்கிறது, இப்படிலாம் பிரித்து அந்த பழங்களை இந்த தலையில் சுமந்துக்கின்னு இந்த ஊரை சுற்றி வருவேன். ஒவ்வொரு தடவை பசங்க வாங்கும், ஒரு தடவை வேணான்னு வாங்க. நானே வீட்டு முன்னாடி இறக்கி வச்சு சும்மா டேஸ்ட்டுக்காக கொடுத்து, சாம்பிளுக்கு கொடுத்து சாப்பிட வைப்பேன். இதுதான்ப்பா என் வாழ்க்கை. இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. வருமானம் வரும், வரத்தை தாண்டி 2 பிள்ளைங்க 3 பொண்ணுங்களை நம்பி என் வாழ்க்கை கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தில் எனக்கு தப்பு கிடையாது அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன விதம் இருக்குல்ல, அதை கேட்ட ஒரு நிருபர் தான் அவர் ரொம்ப இதுவாகி போச்சு. நம்ம இது கதையாக சொல்கிறத விட அதை கேட்ட ஒரு விதம். சரி வாங்க, உங்கள்
கூட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அது 100 ரூபாய்க்கான தகுதியான இதுவே கிடையாது. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க வந்து, அது பேருக்கு தான் வந்து கூரைன்னு போட்டிருக்குது. வெறும் தார்பாயை வந்து அதில் அடிச்சு வச்சிருக்குது. மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஓரமாக தான் பாய் நான் ஒண்டி நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசில் நினச்சி பாருங்கள், ஒரு 90 வயசில் ஒரு பாட்டி இந்த ஓரமாக போய் தான் நான் வந்து அந்த ஓரத்தில் நிற்பேன், எனக்கு வேறு ஜீவனமே கிடையாது, மழை வந்தால் வந்து மாட்டோம். ஒரு பழம் வந்து விற்கலை அப்படின்னா அந்த பழத்தை தின்னுட்டு தான் நான் வாழ்வேன், அதுதான் எனக்கு எந்த சீக்கம் வந்ததில்லை. நம்மளாம் சொல்லுவோம் இல்லை, வாழைப்பழத்தை ஒரு வேளை சாப்பிட்டாலே ஒரு மாதிரி வயிறு உபசம் ஆயிடுச்சுன்னுவோம், அதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கலைன்னுவோம். அது சளி தொல்லை இருந்ததுன்னா பச்சை வாழைப்பழம் மேலே இதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஈஸ்னோபிளி அதிகமாகும்னு சொல்லுவாங்க வந்து. ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு பெண்மணி, வைராகியம் தாங்க இதுக்கு காரணம் வந்து. சொல்லுவாங்கல்ல, இளமையில் நல்லா உழைச்சிட்டு முதுமையில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்வாங்க. ஆனால் இளமையிலும் உழைச்சிருக்கிறாங்க, முதுமையிலும் உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறது வந்து. இந்த வயசில் வந்து என்ன இருக்கும் அந்த அந்த பாட்டியோட. ஆனால் அந்த பாட்டி சொன்னது என்னென்னா, ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு உடம்புல ஒரு சிக்கும் கிடையாதுப்பா, ஒரு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஒரு முதுகு வலி கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த சளி தொல்லை தான் எப்பயாவது வரும், அதை தாண்டி என் மனசுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் மனம் உறுதியானால் நமக்கு எல்லாமே வந்து செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு இது வந்துடும், ஒரு வைராக்கியம் வந்துடும். நீங்கள் எல்லாரும் யாராவது நமக்கு பக்கத்தில் இருந்து அரவணைக்கிறாங்க, நம்மளை பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாதுகாப்பு வந்துட்டா நமக்கு உடம்பு சுணக்கமாகவும் ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னடா அது, நமக்கு ஒன்றுனா இவங்க இருக்கிறாங்க, ஒன்றுனா அவங்ககிட்ட பேசலான்னு. யாருமே இல்லையா, இதான் வாழ்க்கை, இதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு போது பார்த்துடலாம். ஏதோ ஒரு கை வந்து என்ன இருக்குது, ஒன்று வாழ்ந்துருவோம் இல்லைன்னா செத்து போயிடுவோம், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தானே, ஏதோ ஒன்று பார்த்துருவோம், நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இந்த பாட்டி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பல இளைஞர்கள் கஞ்சா, போதை, வேலைக்கு போகாதது, சோம்பேறியாக படுத்துக்கிட்டு, அப்பங்காசில் வந்து திருடி சாப்பிட்றது, அம்மாவை மிரட்டி வாங்கி இது பண்ணுறது, 2 வீலர் எடுத்து போய் வந்து ரேசிங் பண்ணுறது, எட்டு போடுறது, தலையை வந்து சைடில் வளர்த்துக்கின்னு இருக்கிறது, ஒரு குடும்ப பொறுப்பே தெரியாமல் இருக்கிறது, அடுத்து என்ன வாழ்க்கைன்ற பற்றி கவலைப்படாமல் பொழுதுனைக்கும் இந்த போதையிலையும் மற்ற தவறான பழக்க வழக்கங்கள்லையும் இருந்து அதில் மீளாமல் நம்பிக்கை இல்லாமல் போகிறது வந்து வாழ்க்கை மேலே. இப்போ பாருங்களேன், ஒரு 22, 23, 24 வயசு பசங்களாம் தத்துவம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க, ரீல்ஸ் போடுறானுங்க வந்து, பொழுதுனைக்கு அந்த ஃபோனோடே இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்பிக்கை இழந்து போகிறது வந்து, நான் படித்த படிப்புன்னா எனக்கு தகுந்த வேலையாகுது அப்படின்னு சோம்பேறித்தனத்துக்கான ஒரு பதிலை சொல்கிறது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட்டுரும்னா ஒரு கட்டத்தில் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அவனுடைய தவறான பழக்கம், உடல்நிலை பாதிக்க. இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் சாமி. இந்த பாட்டி சொன்னாங்கல்ல, 90 வயசுல அந்த தலையில் வந்து அவ்வளோ வாழைப்பழத்தையும் நான் தூக்கி மாறேன்னா என் உடம்பு சிக்காகி போச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, ஒன்றுன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து உன்னுடைய உடல்நிலை. நல்ல உடம்பு ஒன்று, அதன் பக்கத்து 0 போடுறல்ல, அது எத்தனை 0 போட்டாலும் சரி, ஒன்றுக்கு தான் மதிப்பு. நீ 0க்கு மதிப்பே கிடையாது வந்து. சம்பாதிக்கிறத வச்சு சொல்லுவாங்க, நான் 10 கோடி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஒன்று தான் உன்னுடைய உடல்நிலை. நீ உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நீ வைராக்கியமாக இருக்கணும், எதற்கும் பயப்படக்கூடாது, என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். யார் நம்ம சுற்றி உள்ளவங்க, எந்த நண்பர்கள் துரோகம் பண்ணாலும் சரி, எவன் நம்மளை அட்டாக் பண்ணாலும் சரி, எவன் நம்மளை தொழில் ரீதியாக வந்து வீழ்த்த நினைத்தாலும் சரி, மன உறுதியாக நம்ம வந்து அதெல்லாம் முடிச்சு காட்டுருவோம். இயற்கையும் இறைவனை நம்ம பக்கம் இருக்கிறான், பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வேலையை செய்வோம், ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு திடமான மனசு வந்துடுச்சுன்னா அந்த மனசு தான் அந்த 90 வயதோடைய பாட்டியுடைய. இதுன்னா முடியாதாண்ணா, 30 வயசில் இன்னைக்கு 25 வயசில் இருக்கிற இளைஞர்கள் உங்களால் முடியாதாண்ணா, செஞ்சு காட்டுங்களேன், அந்த வைராக்கியத்தை கொண்டு வாங்களேன். எதுக்கெடுத்தாலும் ஒரு சாக்குன்ற ஒரு விஷயத்தை கொண்டே வராதிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி தான், உள்ளார்ந்த ஒரு சக்தியை நீங்கள் கொண்டு வந்து சேருங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவன் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான ஒரு பொய் பேசுகிறவன்னு மிக சரியான உதாரணம் இந்த 90 வயது பாட்டி தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.